வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஜூலை 30 மனநிறைவே மனிதனுக்கு மகிழ்ச்சி சுரங்கம் என்று திட்டவட்டமாக கூறுகிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனிகள் தன்னுடைய வாழ்க்கை மலரில். மனிதன் எவ்வளவு பொருள் தேடுதல் குறித்து பயணம் செய்தாலும், அலைந்தாலும் திரிந்தாலும் அவனுக்கு மகிழ்ச்சி என்பது கிட்டவே கிட்டாது. ஏனென்றால் மகிழ்ச்சி என்பது அது ஒரு எல்லைக்குட்பட்டதல்ல, அதனுடைய தேடுதல் அடங்காது. அப்படி என்றால் இந்த மன நிறைவு என்பதுதான் மகிழ்ச்சியின் சுரங்கமாக இருக்க முடியும் என்று அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட மனநிறைவு எய்துவதற்கு என்னவெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். கேளுங்கள். முதலில் உன்னை நீ கேட்டுக்கொள். உனக்கு என்ன வேண்டும் என்பதை திட்டவட்டமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். அந்த தெரிந்து கொண்டபின் அது குறித்த பயணம் உனக்கு மிகுந்த மனநிறைவை தரும். இரண்டாவது, பிறரை எதிர்பார்த்து நிற்காதே. எதையும் எவரிடமிருந்து பெறலாம் என்று எண்ணாமல், என்னால் முடியும், என்னால் முடிந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொள்வேன் என்கிற அந்த தொடர் பயணம் மனநிறைவை தரும் என்று கூறுகிறார். அதே போல மற்றவர்களை நீங்கள் அடக்கி ஆள வேண்டும் என்று நினைப்பதோ அல்லது அவர்களினுடைய விஷயங்களிலே தலையீடு செய்வது என்பதோ வேண்டவே வேண்டாம் என்று கூறுகிறார். எல்லோருக்கும் அவரவர்களுக்கு அறிவு இருக்கிறது, அவரவர்களுக்கு பொறுப்புணர்ச்சி இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டால் நீங்கள் உங்களுடைய மனநிறைவை இழக்க வேண்டிய கட்டாயம் ஏதும் வராது என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிறார். அந்த வகையிலே மன நிறைவு என்பதுதான் எப்பொழுதும் மகிழ்ச்சிக்கான சுரங்கமாக இருக்க முடியும். எனவே அது குறித்து, அந்த மனநிறைவு எய்துவது குறித்து உங்களுடைய பயணம் என்பதுதான் சிறப்பான பயணம் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி கூறுகிற அந்த கருத்தை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.